Hello friends, welcome to N Spices. இன்னைக்கு வந்து மயோனேஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மயோனேஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. சிக்கனோட இப்போ தந்தூரி சிக்கன் இல்லை வேறு ஏதாச்சும் சிக்கன் அப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட சைட் டிஷ்க்கு வந்து நம்ம எல்லாருமே விரும்பி வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடியது. ஆனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் சாண்ட்விச்சுக்கு இல்லை பர்கருக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்காக வந்து இந்த மயோனேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி எப்படி வந்து மயோனேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். மயோனேஸ் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பவுலில் முட்டையோட ஒயிட் பார்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். முட்டையோட எல்லோ பார்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லோ பார்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் இன்னும் அதிகமாக தேவைப்படும். அதனால் ஒயிட் பார்ட் மட்டுமே இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணாமல் இப்படி முட்டையோட ஒயிட் பார்ட்டை மட்டும் ஒரு பீட்டர் வந்து லோ மோடில் போட்டு சின்னதாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். எக்கு வந்து இப்படி லைட்டாக வந்து நுரைக்க ஆரம்பித்ததுமே அப்புறம் வந்து பீட்டரை வந்து ஃபாஸ்ட் மோடுக்கு மாற்றிக்கலாம். முதல்ல ஃபாஸ்ட் மோடுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா எக்கு வந்து ஃபுல்லாக ஸ்பில் ஆகிடும். அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல்ல வந்து ஸ்லோ மோடில் போட்டு இந்த அளவுக்கு நுரைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபாஸ்ட் மோடுக்கு மாற்றிக்கலாம். எக்கு வந்து இந்த அளவுக்கு நுரைக்க ஆரம்பித்ததுமே அதில் கொஞ்சமாக உப்பு, 2 பல் பூண்டு இடித்தது சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டோட ஜூஸ் சேர்த்தாலே போதும். ஆனால் நான் இங்கே வந்து இடித்து சேர்த்துக்கிறேன் ஈஸிக்காக. இது வந்து நல்லா வந்து நுரைக்க ஆரம்பிக்கணும். அப்படியே டபுள் சைஸுக்காகும். இந்த அளவுக்கு நுரை வந்ததுக்கு அப்புறமா வந்து ஆயில் சேர்த்துக்கணும். நம்ம முதல்ல ஆயில் வந்து சேர்த்துக்கக்கூடாது. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபாஸ்ட் மோடில் போட்டு பீட்டரை நல்லாவே ஒரு 5 மினிட்ஸுக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்குமே நம்ம வந்து அப்பப்போ ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பீட்டர் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த ரெசிபியை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் பண்ணிக்கலாம். அதற்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முட்டையோட வெள்ளை பார்ட்டை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கணும். ஆனால் வந்து பீட்டரை கம்பேர் பண்ணும்போது வந்து மிக்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆயில் தேவைப்படும். இப்போ ஒரு முட்டை அப்படின்னா 100 ml மேலே வந்து ஆயில் வந்து தேவைப்படுறது மாதிரி இருக்கும் மிக்ஸி ஜாரில் பண்ணுறோம் அப்படின்னா. ஆனால் பீட்டரில் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து தேவைப்படாது. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே ஒரு ½ லெமன் வந்து அதோட ஜூஸ் எடுத்து விட்டுக்கிறோம். திருப்பியும் வந்து நல்ல ஃபாஸ்ட் மோடில் போட்டு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஆனால் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக வந்து யூஸ் பண்ணாலே போதும். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும். நம்மளோட மைனேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லா நான்வெஜ் ரெசிபீஸுக்கும் ட்ரெஸ்ஸிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்டர் இல்லை அப்படிங்கிறவங்க கூட மிக்சியில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.